கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறனால பார்த்து இல்லைன்னா பண்ணிட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்குன்னு சொல்றதா கூப்பிட்டேன் நானு. அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? இங்க சுத்தமா டவரே இல்ல. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவா. நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. அந்த வாய்ஸ் தான் இன்னும் என்னால மறக்க முடியல. கட்சி புடவை கட்டு போனவங்க கட்சியில இருக்காங்களா அவங்க? இல்ல சார், அந்த ஆர்வத்துல நீங்க போயிட்டு. ஆமா, முதல் முறையா போறோம், ஒரு இதுக்கு போறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் தான். ஆர்வத்துல போயிட்டு உயிரே போயிடுச்சு. குழந்தைய எதுவும் விட்டு போக சொன்னீங்களா? சார் விட்டு தான் போனாங்க. மறுபடியும் அந்த பாப்பா முதல்ல ஆர்வமா இருந்து, ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துச்சு. திருப்பி என்ன பண்ணிடுச்சு, சரி நீங்க போறப்ப நானும் வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க சார். 5 மணிக்கு பார்க்குறப்ப வாய்ஸ் மெசேஜ் அது போடுறப்ப நான் திருப்பி வாய்ஸ் போட்டது அது பார்க்கல சார். அவ்வளோதான். அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டது பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா இது வந்திருப்பாங்க. அந்த லாஸ்ட் அந்த வாய்ஸ் அவங்க போட்ட வாய்ஸ் தான் கேட்டோம்னு வச்சு, நான் போட்ட வாய்ஸ் அது கேட்கல. அதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. பார்த்துருந்தேன்னா கொஞ்சம் மனசு மாதிரி வந்திருக்கும், திருப்பி பேசியிருக்கோம். ஆனால் டவர் எதுவும் கிடைக்கல, அதனாலே பேச முடியல.